காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி தேசிய போதை எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு முன்னாள் தலைவரும் ஐஆர்எஸ் அதிகாரியுமான டாக்டர் வெங்கடேஷ் பாபுவுடன் நமது செய்தியாளர் பிருத்வி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேஷனல் ஆன்டி ட்ரக் டே தொடர்பாக தான் பேச இருக்கணும். இது தொடர்பாக நம்மோட பேச டாக்டர் வெங்கடேஷ் பாபு ஐஆர்எஸ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக இந்தியாவில் ட்ரக்கோட பயன்பாடு அதிகமாகுதுன்னு நேஷ்னல் சர்வே ஆஃப் ட்ரக் யூஸ்ன்றது நம்மளுக்கு சொல்லுது. இதை தடுக்க கவர்மெண்ட் என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க? நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ், ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் பண்ணுது சார்? ஆக்சுவலாக இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இந்த போதைப் பொருளினுடைய பயன்பாடுகள் குறிப்பாக யங்கர் ஜென்ரேஷன் மத்தியில் அதிகமாகிட்டு தான் வருது. அது இந்தியாவும் ஒரு எக்ஸெப்ஷனாக கிடையாது. இதில் இப்போது சப்ளை ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய ட்ரக் லா அதை பயன்படுத்தி அதுக்கு நடவடிக்கை எடுத்து சப்ளையை குறைக்கிறது கவர்மெண்ட்னுடைய முக்கியமான நோக்கம். அது காலங்காலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ உலக நாடுகள் உலக அளவில் என்ன உணரப்பட்டிருக்குன்னா, வெறும் சப்ளை ரிடக்ஷன் மட்டும் போதைப்பொருள் அதை தடுக்க முடியாது. டிமாண்ட் ரிடக்ஷன் இருக்கக்கூடிய டிமாண்ட் ரிடக்ஷன்னா ட்ரக்கினுடைய பயன்பாட்டினுடைய டிமாண்டை கம்மி பண்ணுறது. அந்த டிமாண்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றதையும் சேர்த்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக் அண்டு டிமாண்ட் சப்ளை சேர்த்து பண்ணுறப்போ தான் எஃபெக்டிவாக இருக்குன்றதுனால ஒரு சைடு லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சிஸ் இந்த ட்ரக்கினுடைய சப்ளையை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ விழிப்புணர்வு மட்டும்தான் டிமாண்டை குறைக்க முடியும் அப்படின்றது உலகளவில் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். அது தொடர்பாக தான் இந்த விழாக்கள் நம்ம கொண்டாடுறது. மக்களுக்கு இதனுடைய போதைப் பொருள் வரக்கூடிய தீய விளைவுகளை எடுத்து அவங்களுக்கு சொல்கிறது. இது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறதன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். ஸோ ட்ரக் அண்டு சப்ளை அண்டு டிமாண்ட் ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷனில் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. சார், இப்போ சப்ளை டிமாண்டு ரெண்டு சைடையும் சொல்கிறீங்க. ட்ரக் வரதையும் சொல்கிறீங்க, ட்ரக் பயன்பாட்டாளரையும் சொல்கிறீங்க. இப்போ ட்ரக் பயன்படுத்துகிறவங்க குறிப்பாக யங்கர் ஜென்ரேஷன் இந்த இஷ்யூவை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. எப்படி இவங்க அதுலேருந்து ப்ரிடிக்ட் பண்ணி வெளில கொண்டு வர்றது, எப்படி அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது? அதாவது இன்றைக்கி ஒரு 13 பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரக் பற்றியாக தெரிகிறது இல்லை. அவங்களுக்கு சோஷியல் மீடியாலேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமோ இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் தான் அவங்களுக்கு தெரியுது. அது ஆஃப் பேக்டு நாலேஜாக இருக்குது. இந்த ஆஃப் பேக்டு நாலேஜ் தான் எப்போவுமே டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா க்யூரியாசிட்டி இல்லை பியர் ப்ரெஷர், இந்த காரணங்கள்னால தான் இளைஞர்கள் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் ஒன்ஸ் மாட்டினதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் அடிக்ஷன்ற ஒரு டேஞ்சரஸ் எண்டை பார்த்து போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ட்ரக்கை பற்றி முழுமையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறதன் மூலமாக அது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை அவங்களால எளிதாக எடுக்க முடியும். எல்லாராலையுமே நல்ல முடிவு எடுக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இல்லை. சார், தொடர்ச்சியாக இந்த ப்ரிகாஷனரி ஒர்க்காக நீங்கள் பல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க. இதை குறித்தான அவேர்னஸை கொண்டு வரீங்க. அந்த ப்ரோக்ராம்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஆக்சுவலாக இது ஒரிஜினலாக நான் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ இந்த சப்ளை சைடு தான் எங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சில ஸ்கூலில் காலேஜஸில் என்னைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டப்போ போயிருந்த நேரங்களில் எனக்கு அந்த மோட்டிவேஷனை விட அதிகமான ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் இருக்கக்கூடியது போதைப் பொருளுக்கு அடிமையானது அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பேச ஆரம்பித்தேன். அந்த பேசின காலங்களில் எனக்கு ஃபீட்பேக்கு, அப்புறம் அதுக்கு ரெஸ்பான்ஸு, அப்புறம் அதுக்கு நான் பேசிட்டு ஒரு 6 மாதம் கழித்து அங்கே அதே ஒரு நிர்வாகத்திலேருந்து என்னை கூப்பிடுவாங்க. நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோம், மறுபடியும் ஒரு தடவை எங்கள் காலேஜில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியா முழுக்க நிறைய கல்லூரிகள்லேயும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ப்ரோக்ராம்ஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டு வர்றேன். இது சம்மந்தமாக யார் இந்த எங்களுடைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைன்னு சொன்னாலுமே அதை என்னுடைய ப்ரையாரிட்டியாக ஒர்க்காக நினச்சி அதை பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஸோ நம்ம போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருத்தரை நம்மளால் காப்பாற்ற முடியுது. சார், உங்கள் புக்கில் சைலண்ட் டெரரிசம்ன்ற புக்கில் லெட்ஸ் டாக் அபவுட் ட்ரக்குன்றீங்க. ஏன் அப்படி ஒரு தலைப்பு சைலண்ட் டெரரிசம்னு? இது அதாவது நமக்கு டெரரிசம்னா என்னன்னு தெரியும், அதனுடைய பாதிப்பு என்னன்றதும் புரியும்.
இதை வந்து இந்த போதைப்பொருள் உபயோகிப்புன்றதையும் ஒரு டெரரிசத்தோடு நான் கம்பேர் பண்ணி அதை அந்த மாதிரி சைலண்ட் டெரரிசம்னு சொல்கிறேன். இது கண்ணுக்கு தெரியாது, நம்மளால் உணர முடியாது, ஆனால் ஒரு நாட்டையோ குடும்பத்தையோ அது ஈஸியாக சீரழிச்சிடும். அதனால தான் இதுக்கு பேர் சைலண்ட் டெரரிசம் அப்படின்றத வச்சோம். லெட்ஸ் டாக் அபவுட் ட்ரக்ஸுன்றது என்னென்னா, இப்போ கொக்கைன் இல்லை ஹெராயின் இல்லை கஞ்சா அப்படின்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, இதெல்லாம் நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம். அது கெட்ட வார்த்தையும் இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் அதை பற்றி முழுமையான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். குழந்தைங்களும் அப்போ தான் வந்து அதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அவங்க முடிவெடுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அப்படின்றதுனால 2003 அப்படின்ற வருஷத்தில் UNODCன்ற ஒரு அமைப்பு இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் க்ரைம். இந்த ட்ரக்கை பார்க்கக்கூடிய ஒரு விங் அவங்க யுனைடெட் நேஷன்ஸில். அவங்க எவ்ரி இயர் ஒரு தீம் கொடுப்பாங்க. அந்த தீமில் பார்த்திங்கன்னா 2003 தீம் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் ட்ரக்ஸ். ஸோ 22 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே இதை பற்றி பேசணும், ட்ரக்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு UN விரும்புனதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ தான் அதனுடைய விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் போய் கிடைக்கும்ன்றதுனால. ஸோ இந்த டைட்டில்லே நான் அந்த மாதிரி தான் வச்சேன். ஏன்னா இந்த புக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே டீனேஜர்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றத முக்கியத்துவம் கொடுத்து அதில் பண்ணியிருக்கேன். மொரோவர் இது வந்து ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கரிக்குலத்தில் அப்படியே அடாப்ட் பண்ண மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் ஒரு சாப்டரைசேஷன்லாம் பண்ணி இதை நான் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தாலே போதும், பெரும்பாலான ட்ரக்ஸினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும், முடிவெடுக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், கடந்த 10 ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த 10 ஆண்டில் இந்த ட்ரக் யூசேஜ்ன்றது கொஞ்சம் அதிகமாகுது, உலக லெவல்லே இது அதிகமாகுது. ஏன் இதுக்கு அந்த யூசேஜுக்கான தேவை வருது? ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? சொசைட்டியில் உள்ள பிரச்சனைகளா இல்லை எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து க்யூரியாசிட்டி தான், இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய க்யூரியாசிட்டி. ஒரு டீனேஜருக்கு நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும், நம்ம செய்து காமிக்கலாம், இல்லை எனக்கு ஒரு ப்ராப்ளத்துலேருந்து நான் தப்பிச்சுக்கிடணும், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப நானும் பண்ணணும், இல்லை நான் ஒரு பாப்புலராக ஆளாக இருக்கணும், இல்லை நான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஏஜ் அது. அந்த ஏஜில் நம்ம எதை செஞ்சால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணால் இது வந்து ஒரு இப்போ இன்றைக்கி சினிமாவில் கூட வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறதையோ இல்லை சிகரெட் எடுக்கிறதையோ இல்லை ஆல்கஹால் எடுக்கிறதையோ க்ளோரிஃபை பண்ணி காமிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த இளைஞர்கள் மனதை அப்படி டைரெக்டாக பாதிக்கிறதுனால இந்த எண்ணங்கள் இதை தான் வந்து இந்த இளைஞர்களுடைய போதைப்பொருள் எடுக்கக்கூடிய பர்சன்டேஜை அதிகமாக எடுத்துகிட்டு போகுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அவைலபிலிட்டியும் ஒரு இது என்னென்னா, இன்றைக்கி ஆன்லைனில் வந்து உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சிஸ் மூலமாக வந்து ஆன்லைன்லேயும் ட்ரக்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஈஸியாக அதில் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கி இல்லிசிட் ட்ரக்ஸுக்கு வந்து போதைப்பொருள் தடுப்பு சட்டம் நமக்கு இருக்குது. இந்த இல்லிசிட் ட்ரக்ஸ் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படக்கூடிய அந்த மருந்துக்கள், இதுக்கு வந்து அதிகமான போதை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்குது. ஸோ இந்த ஃப்யூச்சரில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியாவுக்கு இந்த இல்லீகல் ட்ரக்ஸ் மூலமாக வரக்கூடிய த்ரெட்ஸை விட லீகலாக கிடைக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸ் மூலமாக வரக்கூடிய த்ரெட்ஸ் தான் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இறுதியாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரக்ஸஸ் லைக் கொக்கைன் இந்த மாதிரியான ட்ரக்ஸஸ்லேருந்து மக்களை வெளில கொண்டு வரத்துக்கு சொசைட்டல் என்ன பண்ணணும்? ஒரு சொசைட்டியாக நம்ம என்ன பண்ணணும்? விழிப்புணர்வு இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது வந்து ஒரு எஜுகேஷன் செக்டாருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. லா என்ஃபோர்ஸர்ஸ்க்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு வந்து எஜுகேஷன் செக்டார்லையும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மாணவன் அதிகமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எஜுகேஷன் செக்டாரில், ஐ மீன் பள்ளியில் தான், இல்லை கல்லூரியில். அந்த வகையில் அவங்க சொல்கிறது தான் வந்து இந்த குழந்தைகள் வந்து சரியான முறையில் எடுத்துக்கிறாங்க. ஈவன் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் சொல்கிறத கூட எடுத்துக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் சொன்னாங்கன்னா குழந்தைங்க கேட்குறாங்க உடனே. அந்த வகையில் வந்து இந்த டீச்சர்ஸுக்கு அதனுடைய பெரிய பொறுப்பு இருக்குது, மருத்துவர்களுக்கு இருக்குது, லா என்ஃபோர்ஸர்ஸ் இருக்குது, NGOஸுக்கு இருக்குது. இதை விட எல்லாத்தையும் விட முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஒரு பேரண்ட்டும் தன்னுடைய குழந்தைகளிடம் அதிகமாக ட்ரக்ஸை பற்றி பேசணும். ட்ரக்ஸை பற்றி பேசுகிறது வந்து ஒரு தேவையில்லாத செயல்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்கலைன்னா சோஷியல் மீடியாவோ இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ கொடுப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு முழுமையான இன்ஃபர்மேஷனாக இருக்காது. ஆஃப் பேக்டு நாலேஜ்னு நான் சொன்னது அதுதான். அந்த ஆஃப் பேக்டு நாலேஜ் தான் எப்போவுமே வந்து அபாயகரமானது. நம்ம ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வேணும் வேண்டான்ற முடிவை நம்மளால் எளிதாக எடுக்க முடியும்.
ஸோ இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை பேரண்ட்ஸும் கொடுக்க முடியும், கல்லூரிகளும் இல்லை பள்ளிகளும் கொடுக்க முடியும். கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை கரிக்குலத்தில் வச்சு இதை வந்து ஒரு பாடமாகவும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதன் மூலமாகவும் ஒரு வாழ்க்கை கல்வியை குழந்தைங்களுக்கு இதை கொடுக்க முடியும். இப்படிலாம் கொடுக்குறதன் மூலமாக இந்த விழிப்புணர்வு முழுமையாக போய் அவங்களுக்கு சேரும். இந்த பர்சன்டேஜ் அதிகமாகிறத நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக இதை எப்படி தடுக்கணும்னு பல முக்கியமான விஷயங்களை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றிங்க. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.